الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. சூரா பக்ராவுடைய 183 184 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஏ ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டு விட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தியுள்ள சமுதாயத்தினர் மீது எழுதப்பட்டது போன்று, கடமையாக்கப்பட்டது போன்று. லஅல்லக்கும் தத்தகூன், எதற்கென்று சொன்னால் நீங்கள் தக்வாதாரிகளாக இறையச்சமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதில் அல்லாஹு தாலா முந்திய சமுதாயத்தினருக்கு நோன்பு கடமையாக்கினதை போன்று இந்த சமுதாயத்தினர் மீதும் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்போ சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு வித்தியாசமான அமைப்பை இதில் கையாண்டிருக்கிறான். ரமலானில் தஃப்சீருடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் நடந்தது. அந்த நேரம் கூட ஞாபகப்படுத்தப்பட்டது. ரமலானுடைய நோன்பு ஒரு கஷ்டமான கட்டளை என்பதனால அல்லாஹு தாலா அது ஒரு வித்தியாசமான அமைப்பில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இதில் அந்த சிந்தனையை தயார்படுத்துகிறான், பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹு தாலா முதல்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே. அப்படின்னா நான் சொல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களே, என்னை நம்பினவர்களே என்று அல்ல அழைக்கின்றான். அப்போ ஒரு கட்டளையை, எவ்வளோ ஒரு பாரமான கட்டளையாக இருந்தாலும், என்னோட பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல பிள்ளை தானே, சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளை தானே அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். அதை மாதிரி அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை பாவிக்கின்றான். பல இடங்களை பாவிச்சிருக்கிறான். அதே மாதிரி இங்கேயும் அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்த அல்லாஹ் சொல்ல, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு எழுதப்பட்டு விட்டது. அப்போ எழுதப்பட்டாச்சு, இதை அழிக்க முடியாது, இதை மாற்றவும் முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய புறத்தின் எழுதப்பட்டது, எனவே செஞ்சுதான் ஆகணும் என்ற உணர்வு மனதில் ஏற்படும். அடுத்த அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்லும், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயங்கள் மீது எழுதப்பட்டது போன்று. அப்போ இங்கே நல்லா சொல்கிறான்டா, இப்போ எந்த ஒரு பாரமான விஷயமும் எங்களுக்கு சொல்லப்படும் பொழுது எங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது பாரமாக தெரியும், கஷ்டமாக தெரியும். அதே விஷயம் பலருக்கு வந்திருக்குன்னு சொன்னால், பலர் மீது சொல்லப்பட்டிருக்கின்றா, அது பாரம் கொஞ்சம் குறையும். இப்படி உதாரணமாக ஒரு வகுப்பில் ஒரு 5 பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டாங்கண்டா அந்த பிள்ளைகளுக்கு பெரிய மன வருத்தமாக இருக்கும். உதாரணமாக மேக்ஸில் 5 பேர் ஃபெயில், அதே நேரத்தில் 50 பேர் ஃபெயில்னு சொன்னால் நாங்களும் சொல்லிக்கொள்ளும், எங்களோட பிள்ளை மட்டும் ஃபெயில் இல்லை, நிறைய பிள்ளைகள் ஃபெயிலாக இருக்கிறாங்க, பேப்பர் கஷ்டம் என்று சொல்லி ஏதோ மனசுக்கு ஆறுதல் உண்டாகும். ஒரு தடவை நாங்கள் மட்டும் லாஸ்ட் ஆகிட்டா பெரிய பாரமாக இருக்கும், எல்லாருமே லாஸ்ட், அப்போ மனசுக்கு பெரிய கவலை ஒன்று இருக்காது. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயங்கள் மீது எழுதப்பட்ட மாதிரி உங்கள் மீது எழுதப்பட்டிருக்குது. அப்போ மனதுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். லஅல்லக்கும் தத்தகூன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது உங்களுக்கு நாங்கள் எழுதினத்தான உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த நோம்பினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தக்வா. இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து தான் தக்வா. எல்லா அல்லாஹுடைய வாக்குறுதிகளும் தக்வாவுக்கு தான். வலாகிபத்துல் முத்தகீன், நல்ல முடிவு தக்வாதாரிகளுக்கு. ஜன்னத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், உஈதத்துல் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஹுதல்லில் முத்தகீன், குர்ஆன் வழிகாட்டுறது முத்தகீன்களுக்கு. அப்போ எவ்வளோ நன்மாராயங்கள் தக்வா மீது அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். நீங்கள் கவலைப்படவானும், என்ன பிரச்சனை வந்தாலும், வமயத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, அவரை அல்லாஹு தஆலா அனைத்து பிரச்சனையிலிருந்து வெளியாக்குவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உணவளிப்பான். இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள். வமயத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹை பயந்து தக்வாவோட வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா காரியத்தையும் லேசாக்கி கொடுப்பான். இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் தக்வா மீது இருக்குது. இந்த தக்வா உங்களுக்கு கிடைக்கிது நோம்பின் மூலமாக என்று சொன்ன உடனே, உதாரணமாக உங்களுக்கு 1000 தாள் தாரேன், இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமே தான் மக்கள் செய்ய தயாராகிடுவாங்க. இது 1000 தாள் அல்ல, பல கோடி மடங்கு
பில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஏன் கிடைக்கிறது சிறந்ததான்? தக்வா. ஏன்? இதன் மூலமாக உலகத்திலேயும் எல்லா காரியம் லேசாகுது, வெற்றி கிடைக்குது, மௌத்துக்கு பிறகும் கிடைக்குது. அதனால நோன்பு எத்தனை நாள் சரி பிடிக்கலாம் என்று ஒரு தயாராகுவான் மனிதன். அடுத்தது சில நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லப்படும் பொழுது 6 மாதம் நோன்பு பிடிக்க வருமோ அல்லது 7 மாதம் 8 மாதம் பிடிக்க வருமோ தெரியாத ஒரு பயம் உண்டாகலாம். அதை கிளியர் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான், ஐயாமம் மாதுதாத், பயப்படாதீங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான், இவ்வளோ நீண்ட காலம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதா சொன்னாங்க, நாங்கள் உம்மியான உம்மத்தினர், என்ன படிக்க தெரியாதவங்க, ஒரு மாதம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. 30 நாட்கள் விரலால் எண்ணிறையிலும். அடுத்து என்ன சொன்னாங்க, அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதா, ஒரு விரலை மடிச்சுட்டு சொன்னாங்க 3வது தடவை, அப்படின்னா 29 நாட்கள். 30 அல்ல 29 நாட்கள் தான். கஷ்டப்பட வேண்டிய காலம் அல்ல, இது லேசான ஒரு காலம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து இன்னொரு எண்ணம் உண்டாகுது, மனிதன் சொன்னால் பிரயாணம் செய்ய வேண்டி வரும், நோய் வரும், அப்போ அந்த நாட்களே நோம்பு பிடிச்சித்தானாக ஆகணும் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லாம், ஃபமன் கான மின்கும் மரீதன் வலா சஃபரின், உங்களை யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவங்க நோம்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அதை விட்டு போட்டு வேறு நாட்களில் கலா செய்வாங்க. அதுக்கு பதிலாக அந்த நாட்களுக்கு பதிலாக ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு ஏனைய நாட்களில் அதை கலா செய்து கொள்வார்கள். அதனால் நோயாளியாக இருந்தால் அவர் நோன்பு பிடிக்கின்ற கட்டாயம் இல்லை, அவர் பிரயாணியாக இருந்தால் கட்டாயமாக நோன்பு பிடிக்கின்ற அவசியம் இல்லை. அடுத்ததும் திரும்ப அல்லாஹு தஆலா சொல்றான், நோன்பு பிடிங்கன்னு கட்டாயப்படுத்தலை. வாலல்லதீன யுத்தீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், உங்களை யார் அந்த நோன்பு பிடிக்க சக்தி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு நோன்பும் பிடிக்கலாம், நோன்பை விட்டுட்டதுக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கலாம். இது ஆரம்ப காலத்தில் இந்த சட்டம் பிறகு மன்சூகாக்கப்பட்டிருக்கு. இது ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் நல்லா நோன்பை கடமையாக்கினான். உங்களை யார் நோன்பு பிடிக்க சக்தி இருக்கோ அவங்க நோன்பை பிடிக்கிறதை விட்டுட்டு நோன்பு பிடிக்க மேலும் அதுக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க மேலும் ஒரு ஏழைக்கு உணவளித்தாலும் போதும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்து மன்சூக் அல்ல, மாறாக இந்த ஆயத்து இப்பவும் இருக்கு, இதனுடைய கருத்து இப்பவும் இருக்குது. அது என்னென்றா, வாலல்லதீன யுத்தீகூனஹு, உங்களை யார் அதை பிடிக்க சக்தி பெறுவார்கள். சக்தி பெறுவதற்கு அரபில் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று இத்தாக்கா, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னொன்று இஸ்திதா. வலில்லாஹில் ஹஜ் வலில்லாஹி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை. இஸ்திதாத்துக்கும் இத்தாக்காக்கும் என்ன வித்தியாசம்டா, இஸ்திதாத் என்று சொல்வது லேசாக செய்ய முடியுமானது, இத்தாக்கா என்று சொல்வது கஷ்டத்தோடு செய்ய முடியும், செய்யலும் ஆனால் ரொம்ப பாரம் கஷ்டப்பட்டு செய்யணும். உதாரணமாக ஒரு 20 கிலோ அல்லது 50 கிலோ கல் ஒன்று இருக்கு, 50 கிலோ பாரமான கல். ஒருத்தர் சொல்றாரு, 20 கிலோ கல்லை நான் அஸ்தத்தியு ஹம்ல ஹாதல் ஹஜர், இந்த கல் எனக்கு தூக்க முடியும் அப்படின்னா கஷ்டப்படாமல் நான் தூக்குவேன். அதே நேரத்தில் 50 கிலோ கல்ல அந்த நேரத்தில் இஸ்திதாத்தின் வார்த்தையை பாய்க்க மாட்டார். ஆனால் ஒத்தீக்கு ஹம்ல ஹாதல் ஹஜர், இந்த கல் எனக்கு தூக்க முடியும் என்று சொல்றார், அப்படின்னா சிரமத்தோடு தான் தூக்க முடியும். அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு சொல்றாண்டா, வயசானவங்க, வயது முதிர்ந்தவங்க, அவங்க நோன்பு பிடிக்க முடியும் ஆனால் சிரமத்தோடு தான் கஷ்டப்படுவாங்க. அப்படியானவங்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பு பிடிக்கவும் விரும்பினா பிடிங்க, அப்படி உங்களுக்கு கஷ்டமா நோன்பை விட்டுட்டு அதுக்கு பல ஒரு மிஸ்கினுக்கு உணவளிங்க. ஆரம்ப காலத்திலேயும் இருந்துச்சு, இப்போ வந்து சட்டம் இருக்கு. ஆனால் சும்மா பொதுவான இத்தாக்கா சக்தி பெற முடியுமானவங்க ஃபித்யா கொடுக்கலாம் என்று சொன்னவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்து மன்சூகாக்கப்பட்டிருக்குது, இப்போ பிடிச்சிதான் ஆகணும், சக்தி உள்ளவங்க எல்லாம் பிடிச்சிதான் ஆகணும். அவங்க விட்டு போட்டு நோயாளியோ அல்ல பிரயாணியோ இல்லாமல் நோன்பை விட அனுமதி கிடையாது. ஃபமான் தத்தவ ஹைரம் ஃபஹுவ ஹைருல்லாஹ், ஆனால் யார் மிஸ்கினுக்கு உணவளிக்கும் பொழுது ஒரு நோம்புக்கு பயில ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்காம 2 மிஸ்கினுக்கு, ஒரு நோம்புக்கு பயில 2 மிஸ்கினுக்கு உணவளிக்கிறார், 3 மிஸ்கினுக்கு உணவளிக்கிறார், மிகவும் சிறந்தது. ஆனால் அதே நேரத்தில் வான் தசூமு ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் நோம்பில் இருக்கக்கூடிய பலாபலன்களை நன்மைகளை அறிவீர்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. இது ஆரம்ப காலத்தில் அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தி நோன்பு பிடிக்கும்படி அல்லாஹ் சொல்லல. மாறாக அல்லாஹு தஆலா விரும்பினவங்க பிடிக்கலாம், விரும்பினவங்க விடலாம் என்று இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஆயத்தில் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை அடைகின்றாரோ அவர் கட்டாயம் பிரித்து தான் ஆகணும். ஆனால் வமன்கான மரீதன வலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருந்தால்
அவர் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறகு கலா செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹால பின்னாடி தான் கடமையாக்குறான். இங்கே அல்லாஹாலா ஆப்ஷன் கொடுத்தான், விரும்பினா பிடிங்க, விரும்பினா நீங்கள் சக்தி உள்ளவங்க கூட நோயாளிகள் அதாவது மிஸ்கின்களுக்கு உணவளிச்சு கொண்டு பொறுப்பை விட்டு நீங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹாலா சொன்னான். இப்போ அல்லாஹாலா சொல்றான், உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவங்களை விட நீங்க எனக்கு வழிபடக்கூடியவங்க, உங்கள்கிட்ட வழிபடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. எனவே நீங்க சிறந்த முறையில் நோன்பு பிடிப்பீங்க என்று அல்லாஹாலா எங்களுக்கு சொல்லுகிறான். அவங்களே பிடிச்சிருக்கிறாங்க, அப்ப நீங்க எங்களை விட அதை விட அதிகமாக வழிபடக்கூடிய மக்கள், எனவே நீங்களும் பிடிங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால் நோம்பின் மூலமாக மனிதனுடைய உடலும் பரிசுத்தமடையுது. இதே மாதிரி ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். ஏ வாலிப சமுதாயத்தினரே, உங்களை யாருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்கள் முடித்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. அப்படின்னா யாருக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இருக்கோ, மனைவியோர் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கோ, அவங்க திருமணம் முடிச்சு கொள்ளட்டும். அமல்லம் யஸ்ததே, அப்படின்னா அவருக்கு திருமணம் முடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இல்லை, மகர் கூட கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்குது. இங்கே இஸ்திதாத்துல் பா ஆண்டா திருமணம் முடிக்கக்கூடிய சக்தின்னு சொல்லதே இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவலில் தொழில் ஒன்று இருக்கணும், வீடு வாசல் இருக்கணும், வாகனம் இருக்கணும், அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய அர்த்தம், மனைவியோட ஒன்று சேர முடியும், மனைவிக்கு தேவையான உடை சாப்பாடு தன்னால் சாப்பிட்றது அவருக்கும் கொடுக்க முடியுமா, அப்போ நீ திருமணம் முடிச்சு கொள்ளத்தான் வேணும். ஆனால் அதே நேரத்தில் அதுவும் முடியலைன்னு சொன்னால் மனைவியோட ஒரு பெண்ணுடைய தேவை இருக்கு, ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லை, மகர் கூட கொடுக்க முடியாட்டி வமல்லம் யஸ்ததே ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜாஉன் சொன்னாங்க, அவர் நோன்பை பற்றி பிடித்து கொள்ளட்டும், நோன்பு அவருக்கு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கும். விஜா என்று சொல்றதே காய் அடிக்கிறன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண் மாட்டுக்கு இது ஒட்டகங்களுக்கு கால்நடைகளுக்கு செய்வாங்க. அப்படி அதை அடிச்சுட்டா இந்த ஒட்டகம் இன்னொரு பெண்ணை நோக்கி போகாது, இன்னொரு மாட்டை நோக்கி போகாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்க. நோன்பை பற்றி பிடிக்கிறவங்க, நோன்பு பிடிக்கிறவங்க அடுத்த பெண்ணின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் போக மாட்டாங்க, அது அவரை பாதுகாக்கும். அதனால நோன்பு அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு பாதுகாக்கக்கூடியது. அதனால அல்லாஹ் தஆலா நோன்பு பிடிக்கும்படி ஏவி இருக்கின்றான். அப்ப இது பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த வழிமுறைகளை கையாண்டு சில நாட்கள் தான் இதனால் இவ்வளவு பிரயோஜனம் கிடைக்கிறது என்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்போ முந்தைய சமுதாயத்தினர் மீது சிலவங்க சொல்றாங்க 3 நாட்கள் தான் கடமையா இருந்துச்சு நோன்பு. இந்த சமுதாயத்துக்கும் ஆரம்பத்தில் 3 நாட்கள் தான் கடமையா இருந்துச்சு. பிறகு ரமலானுடைய மாதம் அடுத்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நோன்பு பிடிக்கும்படி அல்லாஹ் ஏவிருக்கிறான். ஆனால் இன்னும் சில இமாம்களுடைய கருத்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தின் இதுவரைக்கும் ரமலானுடைய மாதம் நோன்பு முழுமையாக கடமையாக்கப்பட்டிருந்தது. அது ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாமு ரமலான் கதபஹுல்லாஹு அலல் உமமி கப்லக்கும். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு முந்திய சமுதாயத்தின் மீதும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருந்தான். எனவே ரமலானுடைய நோன்பு முந்தியும் கடமையா இருந்துச்சு, இன்றைக்கு எங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது, நாங்கள் அதை பிடிக்க வேண்டும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஏன் அல்லாஹ் தஆலா பிரெயின் வாஷ் பண்ணி சில முகவுரைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா நோன்பு பிடிக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ரமலானுடைய நோன்பு பாரமான ஒரு காரியம்தான். என்ற ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதை சாப்பிட்டு கொள்ளலாம், குடிக்கிறதை குடிச்சு கொள்ளலாம், மனைவியர் ஒன்று சேரலாம். தூங்கிட்டார் என்று சொன்னால் நோன்பு தொடங்கிடும். மக்ரிபோட தூங்கிட்டார்னா நோன்பு தொடங்கிடும். இப்போ எங்களுக்கு மாதிரி சஹர் ஃபஜ்ர் சாதிக்கு பிறகு நோன்பு தொடங்குறதல்ல, தூங்குறதோட நோன்பு தொடங்கிடும். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, மக்ரிபுக்கு பிறகு எப்போ தூங்கினா நோன்பு தொடங்கிடும். அப்படித்தான் இருந்துச்சு. அதனால ரொம்ப பாரமான ஒரு கட்டளை தான் அது. எங்களுக்கு இன்றைக்கு மோடிஃபை பண்ணி லேசாக்கி தரப்பட்டிருக்கு. ஆனால் சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி இருக்கல. அதனால இவ்வளோ முகவுரைகள் எல்லாம் செய்திருக்கின்றான். அப்போ இப்போ இந்த சட்டம் எப்படி மாற்றப்பட்டது, சுர்மா அல்ல சரிமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க கூலி வேலை செய்யக்கூடியவர். அவங்க கடினமான வேலை செஞ்சுட்டு வராங்க, நோன்பு பிடிச்சிக்கொண்டு வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க, மனைவிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்ல, வீட்டிலண்டா ஒன்றும் இல்லை நோன்பு திறக்கிறதுக்கு,
கொஞ்சம் இருங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு வாரண்டு போகிறாரு. இவர் காலையிலேருந்து மாலை வரை வேலை செஞ்சு டயர்டோடு வந்திருந்தார். கொஞ்சம் சாஞ்சார், ரெஸ்ட் எடுக்க தூங்கிட்டார். வந்தவ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னார். ஏன் நோன்பு தொடங்கிட்டு வர்ற, இப்போ அவர் சாப்பிட குடிக்க ஒன்றும் முடியாது. இப்போ அடுத்த நாளும் நோன்பு. இப்போ அடுத்த நாள் ஆள் மஞ்சனிச்சு போய் தொடர்ந்து 2 நாள் சாப்பாடில் குடியில் ஒன்றும் இல்லை. பலகீனமாக இருக்கிறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாலி அராக்க கத் ஜஹித்த ஜுஹுதன் ஷதீதா, உங்களை பார்த்தா ரொம்ப பலகீனமாக ரொம்ப கஷ்டத்தில் நான் பார்க்குறேனே. அவங்க சொன்னாங்க, நேற்று நான் நோன்பு பிடிச்சிருந்தேன், வீட்டுக்கு வந்து நோன்பு திறக்க வந்த நேரம் வீட்டில் ஒன்றும் இருக்கல்ல, மனைவி போன எடுக்கிறதுக்கு நான் அதுக்கு முந்தைய சாஞ்சு தூக்கம் போயிட்டுது, இன்றைக்கு திரும்ப காலையில் நோம்பாளி ஆகிட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பலகீனமாக தெரியுறேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியோடு ஒன்று சேரக்கூடாது தூங்கிட்டா. ஹதரத் உமர் வீட்டுக்கு வராங்க. இரவில் மனைவி படுத்து கொண்டிருந்தாங்க, சாஞ்சி கொண்டிருந்தாங்க. அன்றைக்கு ஹதரத் உமருக்கு மனைவியோடு ஒன்று சேர வேண்டிய தேவை ஏற்பட்டுட்டுது. எழுப்பினாங்க. அவர் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன், நீ தூங்கலன்னு சும்மா படுத்தினிருந்தாண்டு உடல் உறவு கொண்டுட்டாங்க. அவர் சொல்ல நான் தூங்கினேன், நீ தூங்கலண்டு. அப்போ ஹதரத் உமருக்கு மனசில் ஒருத்தர் ஒன்று இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பின்னாடி இந்த ஆயத்துக்கள் வருது, அலிம் அல்லாஹ் அன்னக்கும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், அல்லாஹ்க்கு தெரியும் உங்களை நஃப்ஸே நீங்கள் ஏமாற்றி கொள்றீங்க. அப்படின்னா மனைவி தூங்கிட்டான்னு தெரியும், ஆனால் தூங்கலைன்னு சொல்லி கொண்டு சேர்றீங்க. இதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனுக்கு பிறகு அல்லாஹ் சட்டத்தை மாற்றினான். உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும், உங்களோட பெண்களோட உங்களுக்கு உடலுறவு கொள்றதுக்கு அனுமதி இருக்குது சொல்லி, அதாவது ஃபஜ்ர் சாதிக்கு வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம். இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைச்சான். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு லேசாக கிடைச்சிருக்குது. ஆரம்ப காலத்தில் நோன்பு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால இவ்வளோ பெரிய முகவுரைகள் அல்லாஹ் தஆலா செய்து இந்த சட்டத்தை இறக்கினான். அதனால் நோன்பு உண்மையிலே பரிசுத்தமான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் இன்னும் டைம் இருந்தாலும் நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் நோன்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு திங்களும் வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க. அதே மாதிரி 13, 14, 15 புரைகளில் நோன்பு பிடிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இது நல்ல பழக்கங்கள். இதனால் மனிதன் மனோ இச்சைகளுடைய விஷயத்தில் அடக்கக்கூடிய தன்மைகளை உண்டாக்கிக்கொள்வான், அவனுக்கு பேணுதல் உண்டாகும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த தன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ